லைஃப்ல எப்பவுமே நாம ஒரு விஷயம் பிளான் பண்ணா நம்ம விதி நமக்காக இன்னொரு விஷயம் பிளான் பண்ணும். ஹலோ கைஸ், வெல்கம் டு டே 11 ஆஃப் க்ளீன் பல்கிங். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லயே அப்படி சொன்னா நான் ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணி அதை 120 டேஸ்க்கு பக்காவா ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள என் பையனை ஊர் கூட்டு போற நேரம் வந்துருச்சு. இதுவும் ஒரு சேலஞ்ச் தான், பட் கியூட்டான சேலஞ்ச். ஸோ அதுக்காக இவனுக்காக அதையும் விட்டு கொடுக்க முடியாது. ரெண்டையுமே ஒரே கையில் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என் பையன் கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். நான் ரிட்டன் ஊருக்கு போகிற வரைக்கும் ட்ரைபாட் இருக்காது. ஸோ கிடைக்கிற ஆங்கிளில் வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மோர் ஓவர் சில ஒர்க் அவுட்டுக்கு ஆங்கிள் கிடைக்காதனால அதையும் கவர் பண்ண முடியல. இன்றைக்கி நான் லெக் அண்ட் கோர் தான் ட்ரைன் பண்ணேன். என்னென்ன ஒர்க் அவுட் வித் செட்ஸ் அண்ட் ரெப்ஸோட கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் பாஸ்ட் 3 மந்த்ஸாக ஒரு லெக் டே கூட ஸ்கிப் பண்ணதில்லை. அதுக்கான ரிசல்ட் என்னால் ஆப்வியஸாக பார்க்க முடியுது. சரின்னு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்க் எடுக்கலாம்னு சொல்லி டப்பாவை திறந்தேன். அதில் வெறும் கிரியேட்டின் மட்டும் தான் இருக்குது. வே ப்ரோட்டீனை காணோம். எந்த ஞாபகத்தில் பேக் பண்ணேன்னு தெரியல. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வெளியே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நேற்று இவனுக்கு சிக்கன் வாங்கி கொடுத்து மயக்கணும். இன்னைக்கு என்னடா வேணும்னு கேட்டால் எனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொன்னா. சரின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாச்சி கடை கூட்டு போயிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம அண்ணாச்சி பசங்களை மயக்கிறதுக்கு பல வித்தைகள் காமிச்சு வச்சிருக்காரு. உள்ளே போயிட்டு இவனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா ஒரு பாப்பா தனியாக ரெண்டு அழுதுட்டு இருந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு என்ன அவசரம் தெரியல, புள்ளைய விட்டுட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஷாப்பிங் பண்ணுறது இருப்பாங்க போல். போய் சத்தம் போட்டு அவங்க கையில் புள்ளைய கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்தோம். அந்த இன்சிடென்ட்டை பார்த்ததுல நம்மளால் கீழே இறங்கவே இல்லை, மேலே தான் ஒட்டிகிட்டு இருந்தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் உங்கள் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கீழே இந்த மாதிரி தனியாக விடாதீங்க. அப்படியே விட்டிங்கன்னா அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. வேறு யாருன்னா இழுத்துட்டு போயிட்டா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். ஓகே, அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு கூட கொஞ்சம் விளையாட்டு தூங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங் கண்டென்ட்ஸோட நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பாய், குட் நைட்.